வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா விவேசினி இந்த திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, காட்டுக்குள்ள ஒரு 5 பேர் வந்துட்டு ட்ரெக்கிங் போறாங்க. அதுல வந்துட்டு நம்ம நாசரோட பொண்ணுமே இருக்காங்க. நாசர் தான் வந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு. அந்த காட்டுல வந்துட்டு ஒரு பகுதியில மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பெண்களை வந்துட்டு உள்ள விடுறதே கிடையாது. பேய் இருக்கிறதா வந்துட்டு கட்டுக்கதையை வந்து கட்டி வச்சிருக்காங்கம்மா. இது நீ எப்படியாச்சும் போய் உடச்சு முறியடிக்கிற, நான் தான் போற மாதிரி இருந்தது. அப்பாவுக்கு வந்து உடம்பு சரி நீ போ அப்படின்னு பொண்ணு அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஆனா அவங்க கூட ட்ரெக்கிங் வராங்க பாத்தீங்களா, மீதி 4 பேர் அவங்கள்ட்ட யார்ட்டையுமே வந்துட்டு சொல்லிடாத, சும்மா ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு அவங்க 4 பேர்த்த கூட்டு கிளம்புது. ஆனா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அம்மா விஷயங்கள் நடக்குது. என்னென்னமோ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு தோண ஆரம்பிக்குது. 4 பேருமே வந்துட்டு எங்கெங்கயோ வந்துட்டு பிரிஞ்சு எல்லாம் போறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல காட்டுல இருந்து தப்பிச்சு போனா போதும்டா அப்படின்னு நிலைமையில வந்துட்டு இருக்காங்க. இந்த காட்டுல என்னதான் நடந்துச்சு, அப்படி இதுக்கு முன்னாடி பிளாஷ்பேக் தான் என்ன, இவங்க எல்லாருமே தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற இந்த படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைங்கிறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல பெரிய ஆக்டர் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நாசர் தான் நம்ம கண்டுக்கு தெரியறாரு. ஸோ அவர் கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாகவே பண்ணியிருந்தான்னு சொல்லலாம். படத்துல நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை வந்துட்டு குமிச்சிருக்காங்க. ஸோ டைரக்டர் அதுக்கான ரிசர்ச் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி கடைசி கிளைமேக்ஸ்ல ரொம்பவே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் வந்துட்டு வச்சிருந்தாங்க. ஸோ எதனால இது நடக்குது அப்படின்ட்டு ஒரு சயின்டிபிக்கான ரீசன் சொல்றேன் அப்படிங்கறத மாதிரி வந்துட்டு வச்சிருந்த விஷயம் அப்படிங்கிறது ஓகே வந்துட்டு அமைஞ்சிருந்தது. பரவாயில்ல அப்படிங்கிற ஓகேவா இருந்ததுன்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து இந்த காட்டின விஷயங்கள், சினிமோட்டோகிராஃபி, படத்தோட மியூசிக், டெக்னிக்கல் அப்படின்ட்டு ரொம்ப அழகா வந்துட்டு படத்தை வந்துட்டு மேக் பண்ணியிருந்தாங்க. இதுல நடிச்சிருந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெக்கிங் போறவங்க அந்த 5 பேருமே டிஃபரெண்ட் கேரக்டரா இருந்தனால நம்ம இந்த படத்தோட ஒன்றி பார்க்க முடிஞ்சது. எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நோன் ஃபேஸா இல்லாம அன்னோன் ஃபேஸா இருந்தனால நம்ம ஒரு படம் வந்துட்டு ஒரு வேற ஒரு ஃபீல் வந்துட்டு கொடுத்துருந்தே சொல்லலாம். யார் எப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாது இல்லையா. சோ அதனால ஒரு 5 பேருமே ஒரு டிஃபரெண்டான கேரக்டர், அந்த காட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த 5 பேருமே ஃபர்ஸ்ட் அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒன்று சேர்றது, டைரக்ஷன் வழி மாறி போறது. சோ இது எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மூவ் ஆயிட்டு இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட மிகப்பெரிய டிராபேக் நான் முன்னாடி சொன்னதுதான், இந்த வழி மாறி போறாங்க இல்லையா, அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா படத்தோட வலிமே மாறி போயிருது. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப லேக்காவே வந்துட்டு போயிட்டு இருந்தது. அதே மாதிரி கடைசி வந்துட்டு பிளாஷ்பேக் வந்துட்டு ஓபன் பண்ணாங்க. அந்த பிளாஷ்பேக்குமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் விஷயத்தை வந்துட்டு படத்துக்குள்ள அங்கங்க வந்துட்டு சேர்க்கிற அப்படிங்கிற பேர்ல படத்தோட சுவாரஸ்யம் அப்படிங்கிறது வந்துட்டு கம்மியாயிருச்சு. அது இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அழுத்தம் திருத்தமா சொல்லி இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துற வகையில எடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கதான் செய்து அதை தவிர்க்கவே முடியல. சோ அப்படி திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி சுவாரஸ்யத்தை வந்து ஊட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படமும் வந்துட்டு ஒரு ரசிக்கும் படமாக வந்துட்டு வந்திருக்கும். சோ அதுலதான் வந்துட்டு இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே விவேசினி என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு அவரேஜான வாட்சா வந்துட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். சோ நீங்க இந்த திரைப்படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருக்கேன். ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.